வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாக டெய்லியுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 6 டாப்பிக்குகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 250 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டார்கெட்டே என்ன, 1000 கொஸ்டின்ஸ் டு 1500 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதிலிருந்து சயின்ஸில் 5 முதல் 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்க வைக்கிறதா நம்மளுடைய டார்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒளியியல், அதாவது லைட்டு. ஓகேங்களா? ஒளியியலில் லைட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், கண்ணாடி ஒளியிலை எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, செய்தி தொடர்பு சைகைகளை வந்து பரப்புவதற்காக இந்த கண்ணாடி ஒளியிலை என்பது பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடி ஒளியிலை என்பது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, செய்தி தொடர்பு சைகைகளை பரப்புவதற்காக. ஓகேங்களா? ஹப்புவான் தொலைநோக்கி என்பது என்ன? இது ஒரு வானியல் தொலைநோக்கி. ஓகேங்களா? ஹப்புவான் தொலைநோக்கி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வானியல் தொலைநோக்கி. ஓகேங்களா? கிட்டப்பார்வை, தூரப்பார்வை இரண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன வகையான கண்ணாடி என்பது போடப்படும் அப்படின்னா, இரு குவிய கண்ணாடி. ஓகேங்களா? கிட்டப்பார்வை, தூரப்பார்வை இரண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான கண்ணாடி எதுன்னு அப்படின்னா, இருகுவிய கண்ணாடி. தூரப்பார்வை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சரி செய்ய பயன்படும் ஆடி எது அப்படின்னா, குவி ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கிட்டப்பார்வை, மயோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரி செய்ய பயன்படக்கூடிய ஆடி குழி ஆடி. ஓகேங்களா? ஷார்ட்கட் கூட இதுக்கு சொல்லுவாங்க, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கண்ணில் காணப்படக்கூடிய விழிப்படலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, கார்னியா. ஓகேங்களா? விண்மீன்கள் மின்னுவதற்கான காரணம் என்னென்னா, வளிமண்டல ஒளிவிலகல். விண்மீன்கள் மின்னுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வளிமண்டல ஒளிவிலகல். நிறங்களினுடைய தொகுப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னா, நிறமாலை. ஓகேங்களா? நிறங்களின் தொகுப்பினுடைய பெயர் என்னென்னா, நிறமாலை. பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் உள்ள தகவின் பெயர் என்ன அப்படின்னா, லென்ஸின் உருப்பெருக்கம். பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் உள்ள தகவினுடைய பெயர் லென்ஸின் உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஒளியை குவிக்கக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா, குவியாடி. அதுவே விரிக்கும் லென்ஸ் என்னென்னா, குழியாடி. ஓகேங்களா? இந்த குவிய சமன்பாடு வந்து பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சமன்பாடு. R = 2F. R = 2F. கோளக ஆடியினுடைய ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவின் பெயர் என்னென்னா, குவியத் தொலைவு. ஓகேங்களா? கோளக ஆடியினுடைய ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவின் பெயர் என்னென்னா, குவியத் தொலைவு. ஓகே. சர்வதேச விண்வெளி ஆண்டு என்பது எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, எப்போதிலிருந்து கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா, 2009 ஓகேங்களா? ஒரு மனிதனினுடைய தெளிவு காட்சியினுடைய மீச்சிறு தொலைவு எவ்வளோ அப்படின்னா, 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு மனிதரினுடைய தெளிவு காட்சியினுடைய மீச்சிறு தொலைவு என்பது 25 சென்டிமீட்டர். வைரங்கள் மினுமினுக்க காரணம் என்ன? இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. முழுவக எதிரொலிப்பு. வைரங்கள் மினுமினுவதற்கான காரணம் முழுவக எதிரொலிப்பு. கண்ணில் காணப்படக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா, விழித்திரை லென்ஸு. ஓகேங்களா? நீரில் வைக்கப்படக்கூடிய ஒரு பொருள் பெரிதாகவோ அல்லது வளைந்தோ காணப்பட காரணம் என்ன அப்படின்னா, ஒளி விலகல். ஓகேங்களா? அதே இருந்து வெளியில் பார்க்கும்போது நீச்சல் குளத்தினுடைய ஆழம் குறைந்தது போல் காணப்படக்கூடிய நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னாலும் ஒளி விலகல் தான். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீச்சல் அடிக்கக்கூடிய தொட்டியை பார்த்தோம் அப்படின்னா 2 அடி 3 அடி தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் உள்ளே போனோம் அப்படின்னா 8 அடி 9 அடி அந்த மாதிரிலாம் தண்ணி இருக்கும். ஓகேங்களா? இதற்கு காரணம் என்ன? ஒளி விலகல். ஓகே. பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப்பில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்னென்னா, பன்முக எதிரொலிப்பு தத்துவம். பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப் பயன்படக்கூடிய தத்துவம் என்ன? பன்முக எதிரொலிப்பு தத்துவம். படுகோணம் என்பது எதற்கு சமம் அப்படின்னா, எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும். ஒளியின் பாதை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, நேர்கோடாக இருக்கும். நிறப்பிரிகையில் காணப்படக்கூடிய நிறங்கள் என்னென்னா, இந்த வானவில் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர், அதாவது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. ஓகேங்களா? வெள்ளொளி முப்பட்டகத்தின் வழியே செல்லும்போது 7 வண்ணங்களாக பிரிவதனுடைய பெயர் என்ன? இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிம்பம் உருவாக காரணம் என்ன அப்படின்னா, ஒளி எதிரொலிப்பு. பிம்பம் உருவாக காரணம் என்ன அப்படின்னா, ஒளி எதிரொலிப்பு. சமதள ஆடியில் தோன்றக்கூடிய
பிம்பம் எந்த வகையான பிம்பம் அப்படின்னா நேரான சம அளவுள்ள மாய பிம்பம். சமதளாடியில் தோன்றும் பிம்பம் என்னது அப்படின்னா நேரான சம அளவுள்ள மாய பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடவள மாற்றம் அடைந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா இடவளமாக எழுதப்பட காரணம் என்னென்னா முன்னால் செல்லும் வாகன ஆடி சரியாக தெரிவதற்காக. ஓகேங்களா. வளைந்த ஆடிகள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த குழியாடி குவியாடியை சொல்கிறோம். எந்த பிம்பத்தை திரையில் உருவாக்க இயலாது அப்படின்னா மாய பிம்பத்தை திரையில் உருவாக்க முடியாது. குவியாடி ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் எவ்வாறு இருக்கும்னா சிறிய மாயபிம்பம். சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டதை நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. குழியாடிகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா நம்ம முகச்சவரம், அதாவது சேவிங் செய்யக்கூடிய ஆடிகளில், கார் முகப்பு விளக்குகளில், மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய லென்ஸுகளில், சூரிய அடுப்பு இங்கெல்லாம் பயன்படுகிறது. குவியாடி என்பது வாகனத்தை பின்புறம் பார்க்கும் கண்ணாடியில் பயன்படுத்தப்படுகிறது. வானவில் தோன்றுவதற்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டே பார்த்தோம், முழு அக எதிரொலிப்பு. ஆசியாவின் பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜவ்வாதி மலை காவலூர் ஆராய்ச்சி மையத்தில் இருக்குது. ஓகேங்களா. நிறப்பெருகையை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன லைட்டில் மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். இதே மாதிரி நம்ம 1000 வினாக்கள்லேருந்து 1500 வினாக்கள் வரைக்குமே நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் தவறாது இந்த சீரீஸை உங்கள் நண்பர்கள்ட்ட சென்று செய்யுங்க, ஃபேமஸ் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ தான் இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நாளைய வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.